ஒரே இரவில் பிராமணர்கள் வாழ்ந்த கிராமம் பேய்கள் நிறைந்த இடமாக மாறியது எப்படி? ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மர் மாவட்டத்தில் தான் இந்த கிராமம் அமையப்பட்டிருக்கு. இந்த பகுதி 13ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. ஒரு காலத்தில் வளமான பகுதியாக இருந்த இந்த கிராமம் தற்போது வெறிச்சோடி சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்த கிராமத்தில் வசித்து வந்த மக்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இரவோடு இரவாக தங்கள் கிராமத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று விட்டதாகவும் பின்னர் அவர்கள் அங்கு திரும்ப வரவே இல்லை என்றும் சொல்லப்படுது. அப்படி இரவோடு இரவாக தங்களுடைய இருப்பிடத்தையே காலி செய்து செல்லும் அளவிற்கு அங்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும் என்பது வரலாற்று சான்றுகள் 3 கதைகளாக விவரிக்கிறது. இதில் எது உண்மையாக நடந்தது என்பது இப்போது வரைக்கும் மர்மமாகத்தான் உள்ளது. குல்தாரா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மரிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள பகுதிதான் இந்த குல்தாரா கிராமம். இந்த கிராமத்தில் ராஜஸ்தானின் பாலி எனும் பகுதியில் இருந்து வந்த பாலிவல் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசித்து வந்ததாக சொல்லப்படுது. 17ஆம் நூற்றாண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட வீடுகளும் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வந்த இந்த கிராமத்தில் அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் மக்கள் எண்ணிக்கை கணிசமாக குறைய ஆரம்பித்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மக்கள் எண்ணிக்கை 800ஆக இருந்ததாகவும் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இங்கு வெறும் 37 பேர் மட்டுமே வசித்து வந்ததாகவும் வரலாறு கூறுகிறது. குல்தாரா கிராமத்தில் பெரும்பாலும் வைஷ்ணவ வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் வசித்து வந்ததாக சொல்லப்படுது. இங்கு விஷ்ணு மகிஷாசுரமர்த்தினி சிலைகள் அதிகமாக இருப்பதாகவும் மற்றும் பல கல்வெட்டுகளில் கணேஷா எனும் வார்த்தை சிறி சிறிய விநாயகர் உருவங்களும் காணப்படுவதாகவும் சொல்லப்படுது. தண்ணீர் பஞ்சத்தால் தான் அந்த கிராமம் காலியாச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. அந்த கதை என்னன்ட்டு இப்போ பார்க்கலாம். குல்தாரா கிராமத்தோட நீர் ஆதாரமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருந்த கக்னி என்ற ஆறும் சில கிணறுகள் மட்டும்தான். அந்த கிணற்றுல தண்ணியும் அந்த ஆற்றோட தண்ணியும் வற்ற விவசாயத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டிருந்த குல்தாரா கிராம மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாலைவனத்தில் அமையப்பட்டதுனாலையும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததுனாலையும் அந்த ஆற்றுலையும் கிணற்றுலையும் தண்ணி பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. குல்தாரா மக்களோட அடிப்படை தொழிலே விவசாயம் தான். அதற்கு தேவையானது பார்த்திங்கன்னா தண்ணி என்பது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த தண்ணி பற்றாக்குறையினால் அந்த ஊர் மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு வராங்க. அதுக்கப்புறமா 19ஆம் நூற்றாண்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை விட்டே வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. இதனால தான் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் வெறும் 37 பேர் மட்டும்தான் அந்த கிராமத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தண்ணீர் பஞ்சம் ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் இங்கே ஆட்சி புரிந்து வந்த சலீம் சிங் என்னும் ஜவானோட கொடூரமான செயல்களாலும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. இந்த சலீம் சிங் பார்த்தீங்கன்னா ஜெய்சல்மர் மன்னருக்கு மிகவும் முதன்மையான மந்திரியாக இருந்திருக்காரு. மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்திருக்காரு. குல்தாரா கிராமத்தோட தலைவரின் மகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அழகான ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. அந்த பெண் மீது சலீம் சிங்கோட கவனம் திரும்புது. அப்போதான் அந்த பெண்ணை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாரு சலீம் சிங். இதனைத் தொடர்ந்து அவர் தன்னுடைய காவலர்களை குல்தாராவுக்கு அனுப்பி அந்த மக்களிடம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. உடனே அந்த பெண்ணை காவலர்களுடன் அனுப்பி வைக்குமாறும் கட்டளையிடுறாரு சலீம் சிங். ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவலர்களிடம் மறுநாள் காலையில் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகும்போது யாரும் தடுக்கக்கூடாது, அப்படி தடுத்தீங்கன்னா எல்லாரும் கொல்லப்படுவீங்க அப்படின்ட்டு எச்சரிக்கையும் விடுக்கிறாரு சலீம் சிங். இதனால் பயந்து போன குல்தாரா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கிற 83 கிராம மக்களையும் வர வைத்து இதை பற்றி பேசுகிறாங்க. சலீம் சிங்கை பற்றி ஏற்கனவே நன்றாக தெரிந்த அந்த கிராம மக்கள் எல்லோருமே இந்த திருமணத்துக்கு மறுப்பு தான் தெரிவிக்கிறாங்க. அந்த பெண்ணை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அவங்களுடைய இனத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் அந்த ஊர் மக்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இரவோடு இரவாக கூட்டமாக அந்த ஊரை விட்டு வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இரவோடு இரவாக ஊரை விட்டு சென்ற மக்கள் அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே எடுத்து சென்றதாக ஒரு சில வரலாறு கூறுகிறது. ஆனால் ஒரு சில வரலாறு ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரை விட்டு காலி செய்து போகும்போது தங்களுடைய உடைமைகள், அன்றாட பொருட்கள், உணவு பானங்களை கூட அங்கே வைத்துவிட்டு அவசரமாக தான் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கதை ஒரு பக்கம் இருக்க, சலீம் சிங் வரிகளை கடுமையாக உயர்த்தியதால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவர்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போனார்கள் என்றும் சொல்லப்படுது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிய ஊர் மக்கள் அந்த கிராமத்தில் வேறு யாரும் வாழ முடியாதபடிக்கு சாபத்தை விடுத்து சென்றதாகவும் நம்பப்படுது.
இதில் தீர்க்கப்படாத மர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலிவால் பிராமணர்கள் தங்கள் சொந்த கிராமத்தை விட்டு வெளியேறிய பிறகு எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க என்பது யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியலை. நாட்டுப்புற கதைகளின்படி ஆதிவாசிகள் கிராமத்தை சபித்ததால் அது மக்கள் வசிக்க முடியாத நிலையில் உள்ளதாக சொல்லப்படுது. 2017ஆம் ஆண்டு ஏபி ராய் என்பவர் நடத்திய ஆய்வின்படி குல்தாரா மற்றும் பாலிவால் மக்கள் வசித்த அந்த கிராமம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்கள் எல்லாமே பூகம்பத்தின் காரணத்தினால் அழிந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த ஆய்வை மேற்கொண்ட ஆய்வாசிரியர்கள் அழிந்த கட்டிடங்களின் அமைப்பு வைத்து பார்க்கும்போது அவற்றில் பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகள் மூலம் ஏற்படும் தாக்கம் வீட்டு கூரைகள், தூண்கள் போன்றவற்றில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த ஆய்வின் மூலமாக அந்த கிராமம் ஒருவேளை பூகம்பத்தினால் கூட அழிந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுது. குல்தாரா கிராமம் எப்படி அழிந்தது, அங்கே வாழ்ந்த மக்கள் எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றத பற்றி இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. இந்த கிராமத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கதைகள் பிணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதில் எது உண்மையாக நடந்தது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எல்லாமே மர்மமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. குல்தாரா கிராமம் காலியான சில ஆண்டுகளிலேயே அமானுஷ்ய இடம் என பெயரும் பெற்றது. 2012களில் ராஜஸ்தான் மாநில அரசால் இப்பகுதி சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு தற்போது இது ஒரு சுற்றுலா தலமாக மாறி அனைவராலும் பார்வையிடப்பட்டு வருகிறது. 2011ஆம் ஆண்டு சாய்ஃப் அலி கானின் ஏஜென்ட் வினோத் என்ற திரைப்படத்தின் சில காட்சிகள் இங்கு படமாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் 2017ஆம் ஆண்டு கார்த்தி நடிப்பில் உருவான தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளும் இங்குதான் படமாக்கப்பட்டது.